ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் பார்க்க போகிறது போக்கிமான் ஆரிஜின்ஸ் எபிசோட் நம்பர் 6 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பல எபிசோட்ஸ் யாரும் பார்க்கலான்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேலிஸ்ட்டாக ஒன்று க்ரியேட் பண்ண நான் கொடுக்குறேன், போயிட்டு செக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த எபிசோடில் நிறைய ரிவீல் பண்ணியிருப்பாங்க, வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். போன எபிசோடில் நம்ம வெளில பசங்க எப்படியாவது லீக்கோவை பிடிக்கணும் அப்படின்னு வந்த உடனே பெண்டன் க்ளோ ஆச்சுங்களா. அப்படி பார்த்த உடனே ராய் என்னது அப்படின்னு சொல்லியிருக்கா. பெண்டன் க்ளோ ஆகுது, திரும்ப ப்ரொடக்ட் பண்ண இந்த பக்கம் ராய்கிட்ட இருந்த அந்த போக்கிமான் மிஸ்ட்ரி பாலும் பயங்கரமாக க்ளோ ஆகுது. ரெண்டு பேரும் பயங்கரமாக க்ளோ ஆக என்னடா இது இப்படி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இது பண்ணிட்டு இருக்கு. இருந்தாலும் இப்போ இவங்கள விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இதுதான் உங்கள் ட்ரெஷரா, இருந்தாலும் அந்த ட்ரெஷரா நான் கேப்சர் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய போக்கிமான் நிஞ்சா போக்கிமான் எடுக்கிறான். இப்போ வாங்கலாம் அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் ஃபீபகோ ஏம்பர் அட்டாக் பண்ணடா ஃபீபகோ அப்படின்னு சொல்லிட்டு ராய் சொல்ல இவங்களும் லீஃபேஜ் அட்டாக்கை யூஸ் பண்ணு ரிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாற்றி லீக்கோவும் நம்ம ராயும் ரெண்டு பேரும் சண்டை போட, ஆனால் எதுவுமே ஆகலை, அசால்ட்டாக தடுக்குது. ரெண்டு பேருக்கும் பயங்கரமாக நடி விழுகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேரும் சரி சேர்ந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, என்ன ரொம்பவே ஸ்ட்ராங்குன்னு நினைக்கிறீங்களா, உங்களெல்லாம் இன்னும் பண்ண முடியாது, அது மட்டும் இல்லாமல் என் போக்கிமான் வேறு லெவல் போக்கிமான்றா அப்படின்னு சொல்லி என்னோடய ஃபேவரட் இதுவான ஸ்மோக் க்ரீனை யூஸ் பண்ணுறான் அப்படின்னு சொல்ல சரி ரெண்டு பேரும் மாற்றி ஆளுக்கு ஒரு சைடில் போய் அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பிளான் போட்டுட்டு ரெண்டு பேரும் மாற்றி அட்டாக் பண்ண ரெடி ஆகுறாங்க. இருந்தாலும் ஒன்றுமே பண்ண முடியல. அந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னா ரெண்டு பேரோட பென்டன்ட்டு அதே போல் போக்கிமான் பால் ரெண்டுமே க்ளோ ஆகுது. அந்த நேரத்தில் நம்ம ராய்கிட்ட இருந்த போக்கிமான் பால்லேருந்து என்ன ஆகுதுன்னா ஒரு வெளிச்சம் மேலே படுதுங்க. அது ஓப்பன் ஆகி என்ன ஆகுதுன்னா அங்கேருந்து பிளாக் ரைகோசார் வருது. எல்லோரும் பார்த்தவொடனே ஆச்சரியம். ரைகோசார் எப்பவுமே பச்சை கலரில் தானே இருக்கும், இது பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருக்குது. இது என்னடா பிளாக் ரைகோசார், அது மட்டும் இல்லாமல் இது ஒரு மிஸ்ட்ரியான போக்கிமான், லெஜெண்டரி போக்கிமான் ஆச்சு அப்படின்னு சொல்ல இப்போ தான் பார்க்குறார் நம்ம லீக்கோ. இது ட்ராகன் அண்ட் ஃப்ளை டைப். இது மட்டும் இல்லாமல் இது வானவெளி தான் இருக்கும். இது நைட் ஸ்கை அப்படின்னு ஒரு பட்ட பேரும் இருக்குது. இது வான்வெளியை பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுக்கதை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதுவும் உண்மைதான். ஆனால் பிளாக் ரைகோசார் பற்றி யாருக்குமே தெரியாது. அது வந்த உடனே அங்கே டிராகன் மீட்டியரை யூஸ் பண்ணி அங்கே இருக்க எல்லாருமே அட்டாக் பண்ணிவிட்டு பயங்கரமாக இது பண்ணிட்டு இருக்க. வெளில பசங்களும் இங்கேருந்து போயிடலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. கிளம்ப ஆரம்பிச்சோன்னே இன்றைக்கி வேறு தப்பிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்ல பிளாக் ரைகோசார் கம்மிங் பேக் அப்படின்னு சொல்ல என்னடா கம்மிங் பேக்குன்ற, உங்கள்கிட்ட நான் வருவேனா அப்படின்னு சொல்லிட்டு அது பறந்து போயிடுது. அப்படியே போல் ராயை ஒரு மாதிரி முறைச்சிட்டு கொஞ்சம் சிரித்த மாதிரி போயிடுது. இந்த பக்கம் என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக ஒரு வேலை முடிஞ்சுப்பா சண்டை அப்படின்னு சொல்ல ஓ சூப்பராக இருக்கே பிளாக் ரைகோசார் எல்லாம் விட்டு போயிடுச்சு, இதுலேருந்து உண்மையிலேயே ஒரு போக்கிமான் வரும்னு பார்க்கலப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கம் ட்ரீமாக்கு என்ன பண்ணுவோன்னா அவனுடைய ராக்கை ஒரு போக்கிமான் ஷெல் போக்கிமான் கடிச்சோடனே ஐயா இது போக்கிமான் இதுவாகும் அப்படின்னு சொல்ல அங்கே இருக்க தாத்தா ட்ராக் பண்ணிட்டு இருப்பான். அதை நம்ம டக் போக்கிமான் பயங்கரமாக கடிச்சு கோதறி காலி பண்ணிட்டு இருக்கோம். திருப்பி அந்த ஷோவை பார்த்துட்டு இருக்காங்க, ஜாலியாக இருக்காங்க. இதுக்கப்புறமா அவங்க தாத்தாக்கு எதுனா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ராய் லீக்கோ அதே போல் நம்ம ஃப்ரைடு இவங்க மூணு பேர் கேட்குறாங்க, என்ன அவங்கள பற்றி எதுனா தெரியுமா ரைகோசாவை பற்றி அப்படின்னு சொல்ல ஆமாம்பா ஒரு மிஸ்டியான ஒரு கதை ஒன்று இருக்குது. லெஜெண்டரி போக்கிமான பிளாக் ரைகோசார் ஒரு லெஜெண்டரி போக்கிமானு, அது மட்டும் இல்லாமல் இது ஏன்சியன் கால அட்வென்ச்சரில் உதவி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதுதான் உண்மையாக என்னன்னு தெரியாது, ஆனால் இந்த பால்லேருந்து அது வரும்னு நான் சத்தியமாக எதிர்பார்க்கலப்பா அப்படின்னு சொல்ல என்னப்பா சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல ஆமாம் வேறாண்டியே இது நான் சின்ன வயசில் இருக்கும்போது உன்னை மாதிரியே பீச் பக்கம் சுற்றிட்டு இருந்தேன், அப்போ கிடச்சிச்சு, எடுத்து வச்சுருந்தேன், நீ கேட்டியா ஆசையா அதனால தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் லீக்கோ தாத்தா இதை பற்றி எதுனா உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்ல இதுவும் அதே மாதிரியான ஒரு ஸ்டைலிஸ்ட் பொம்மை தானே அப்படின்னு சொல்ல அப்போ தான் எனக்கு ஏன் ப்ரொஃபஸர் வேலைக்கு ஒரு போக்கிமான் ப்ரொஃபஸர் வேலைக்கு பூஸ்ட் ஆகுதுலே, நான் போயிட்டு இதை கண்டுபிடிக்க போகிறேனே, வாங்களே போகலாம் அப்படின்னு சொல்ல ஓகிட்டோ எல்லாருமே பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க, சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்ல சரி இந்த பக்கம் சொல்ல ஓகிட்டோர்னே வருது பாருங்க. இது ஜாப்பனீஸ் அனிமியில் ஓகிட்டோர் தான் பேர், ஆனால் இங்கிலீஷில் ஃபீபகோ. நமக்கு இங்கிலீஷில் இருக்கிற பேரை தான் கொடுப்பாங்க, அதனால நான் ஃபீபகோன்னு சொல்லிக்கலாம். ஃபீபகோ எங்கே போனேன் ஃபீபகோ சீக்கிரம் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராயோட அவனை பார்த்துட்டு ஒரு ஏசி இருப்பு தான். இந்த பக்கம் சிங்கியார பார்க்குறான் ஃபீபகோ அப்படின்னு அங்கே பாட இவனும் ஃபீபகோன்னு பாட இந்த பக்கம் நம்ம
விவோகோ வந்து அப்படியே இதுன்ட்டு என்னை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்ல, இந்த பக்கம் இவனும் வந்து நான் உனக்கு போக்குமேன் ட்ரைனராக பார்க்கணும், அது மட்டும் இல்லாமல் என்னோட பார்ட்னராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த பக்கம் விவோகோ வந்து வாயிலிருந்து போக்கிமான் பாலை கொடுக்குது. இந்த போக்கிமான் பாலை யார் வச்சதுன்னா நம்ம சாரி சார் தான் இதுக்கிட்ட சாரி சார் கிட்ட இவங்ககிட்ட கொடுத்துருவோம். அதனால வந்து எப்படியோ பண்ணிடலாம் அப்படின்னு சொல்ல 2 பேரும் வந்து சந்தோஷம், 2 பேருக்குமே சிங்க் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் 2 பேரும் ஒரு சிங்கிள் ஆகி ஒரு பார்ட்னராக வாங்கினேன் நம்ம ஃப்ரைடே எதிர்பார்க்கலன்னு வச்சிங்களேன். இருந்தாலையும் 2 பேரும் பயங்கரமான சந்தோஷத்தில் நம்ம ஃபீபக்கோ வந்து நம்ம ராயும் பிடிக்கிறான். ஃபீபக்கும் அதுக்குள்ளே போயிட்டு திரும்ப வாடா ஃபீபக்கோ 2 பேரும் ஜாலியாக இருக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே அனுப்புகிறான். வெளியே அனுப்பின உடனே ஃபீபக்கோ ஃபீபக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கட்டிட்டு திரும்ப பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டானுங்க. ஐயோ இவனுங்க சொல்ல தாங்கலையே, இவனுங்க நான்லாம் பண்ண மாட்டேன், நான் காரம் போ அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப பாட நல்லா தான் இருக்குது, நல்லா தான் சிங்க் ஆகுதாங்க, கங்க்ராட்ஸ்ரா 2 பேரும் நல்லா இருக்கணும், நீங்கள் போக்கிமான் ட்ரைனராக வரையா என் கூட அப்படின்னு சொல்ல, ஆமாம் எனக்கும் வரதான் ஆசை, அது மட்டும் இல்லாமல் நாங்கள் பேல்டியா ரீஜனுக்கு போகிறோம், நீயும் வந்தீங்கன்னா நல்லா சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல, உனக்கு என்ன சொல்கிற ஃபீபக்கோ அப்படின்னு சொல்ல, நம்ம இங்கே இருக்கலாமா அப்படின்னு சொல்ல, ஃபீபக்கோவுக்கு என்ன ஆசைனா இந்த உலகம் பூரா சுற்றி பார்க்கணும், போக்கிமான் ட்ரைனர் ஆகணும், அது மட்டும் இல்லாமல் இந்த உலகம் பூரா சுற்றி பார்க்கணும்னு ஆசை, நீ அதனுடைய ஆசையை வந்து கெடுக்க போறிய அப்படின்னு சொல்ல, எனக்கு அப்படியெல்லாம் ஆசை எதுவும் இல்லை, எனக்கும் அட்வென்ச்சர் ஆகணும், போக்கிமான் ட்ரைனர் ஆகணும், அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஏன்சியன் அட்வென்ச்சராக எது ஒன்று, ஆனால் என் தாத்தா ஓல்டு மேன் இருக்கான்ல அவன் எதனா பண்ணுவானோ அப்படின்னு சொல்ல, வா நம்ம போய் பேசலாம் அப்படின்னு போக அவன் தாத்தாவும் ஓடியாந்துறான். என்னடா தாத்தா நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும் தாத்தா, மன்னிச்சிட்டு தாத்தா அப்படின்னா, என்னது என்ன ஒழுங்காக சொல்லு, நான் வந்து ரைசிங் வேர்ல்டஸ் இந்த அட்வென்ச்சர் குழு கூட சேர போகிறேன், அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ஆசையை வந்து ஏன்சியன் அட்வென்ச்சர் ஆகணும், அது மட்டும் இல்லாமல் ஒரு போக்கிமான் ட்ரைனர் ஆகணும், அது மட்டும் இல்லாமல் என் பால்லேருந்து வந்த அந்த பிளாக் கலரில் இருக்கல ரேகோசா அதை வந்து நான் பிடிக்கணும். அதுக்கு ஏன்டா திக்கி சொல்கிறேன், நார்மலாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல, அது மட்டுமா அப்படின்னு சொல்ல, இல்லை என்னுடைய ஃபியூகோக்கு வந்து இந்த உலகம் ஃபுல்லாக சுற்றி பார்க்கணும் அப்படின்னு ஆசை, அந்த உலகம் ஃபுல்லாக சுற்றி பார்க்கணும் அதனுடைய ட்ரீமையும் நான் நிறைவேற்றிட்டு தான் நான் திரும்ப வருவேன் திரும்ப அப்பப்போ, ஆனால் இதெல்லாம் என்னுடைய ஆசை, முக்கியமாக வந்து என் போக்கிமான் பார்ட்னர் கூட அப்படின்னு சொல்ல, இப்போ தான் இதுக்கு முன்னே உன்னுடைய ஆசையை மட்டும்தான் நீ நினச்சிட்டு இருந்த, இப்போது உன்னுடைய பார்ட்னருடைய ஆசையை நீ எப்போ நிறுவனம் ஆரம்பிச்சியோ அப்போவே நீ வந்து நல்ல ஒரு ட்ரைனர் ஆகிட்டடா, நீ ஒழுங்காக போயிட்டு வா, ஆனால் ஒரு கண்டிஷன் ஒழுங்காக பார்த்துக்கணும் ஃபீபக்கோவை அப்படின்னு சொல்லலாம். சரி தத்தா அப்படின்னு சொல்ல, இந்த பக்கம் வந்து நம்ம யார் வில்ல பசங்க பேசிகிட்டு இருக்காங்க அவங்க தலைவங்கிட்ட, என்னடா இப்போவும் தோத்துட்டு வேண்டியா, அதுவும் அந்த சின்ன பசங்க கூட, இல்லைப்பா அந்த ரைக்கோசா வந்துருச்சு அதனால தான் பிளாக் ரைக்கோசா வந்து, என்ன பிளாக் ரைக்கோசா வந்துச்சு கிளாக் ரைக்கோசா வந்துருச்சு ஏமாற்ற பார்க்குறியா, அந்த 2 சின்ன பசங்க கிட்ட இப்போ போக்கிமான் இது பேட்டில் தோத்துட்டு வந்திருக்க, ஒழுங்காக வந்து திரும்ப இது மாதிரி பண்ணக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் அப்படி இன்னொரு வாட்டி எதனா தப்பு நடந்துச்சு பக்கத்தில் இருக்கா பாரு ஸ்பைனல் அவர்கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைச்சிடுவான் அப்படின்னு அவன் சொல்ல, அப்படியே காண்டாகி குத்திட்டு இன்னொரு வாட்டி அவங்கள தப்பிக்கவே பண்ண மாட்டேன், ஒழுங்காக இங்கேருந்து கிளம்புங்க நான் கொஞ்ச நேரம் தனியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனை வந்து இது பண்ணிட்டுருக்கான். எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்கான். அந்த நேரத்தில் இவனை வெல்கம் பண்ணுறாங்க, ராய் வெல்கம் த பார்ட்டி வெல்கம் த கிளப் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக இது பண்ணிட்டுருக்கேன். நான் இந்த ஃப்ளாகை அங்கேருந்து கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, இது பொக்கிஷன் இதை கண்டுபிடிச்சா இனிமே உனக்கு ஒரு பஞ்சாப் கொடுக்க போகிற, நீயும் ஃபீபக்கும் தான் இந்த ஃப்ளாகை பாதுகாக்கிற பாதுகாவலர். ஆடா பாவீங்களா, இதெல்லாம் ஒரு ரேலியா அப்படின்னு சொல்ல, இருந்தாலையும் இப்போ அப்படியே காட்டுறாங்க 2 பேரும் சந்தோஷத்தில் அப்படியே வந்து அங்கேருந்து எல்லாருமே கிளம்புறாங்க. இந்த மூமெண்ட் வந்து பயங்கரமாக இருக்குது. நம்ம ஃப்ரைடே வந்து கேப்டன் பிக் வச்சுக்கிட்டு நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பக்கம் வந்து நம்ம ராய் அனுப்ப அங்கே இருக்கிற ஐஸ்லாண்டில் இருக்கிற எல்லா பீப்புள்ஸும் வந்திருக்காங்க, முக்கியமாக அவங்க தாத்தா எல்லாருமே, ஏன்னா அவ்வளோ பிடிக்கும் ராயா அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும், அதனால் வந்து நல்லா ஜாக்கிரதையாக போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வழி அனுப்புகிறாங்க. இவனுக்கு ரொம்ப அழுகு தாங்கலை, ஐயோ இங்கெல்லாம் மிஸ் பண்ணுறோமே அப்படின்னு சொல்லி, இருந்தாலையும் இங்கே பார்த்தியா இந்த நாள் எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு, அது மட்டும் இல்லாமல் இந்த அட்வென்ச்சர் நமக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு, உனக்கு என்ன ரொம்ப பிடிக்குமோ அப்படின்னு தெரில, இருந்தாலும் எனக்கு வந்து இது ரொம்பவே பிடிச்சிருக்கு. இங்கே வந்து இந்த வெளிச்சம் சூரிய வெளிச்சம் இந்த ஆரம்பம் எங்கே போய் முடியும்னு தெரியாது, இவங்களுடைய ஆரம்பமே இதுதான், இனிமே வந்து இந்த வேறு லெவலில் போகும், இது ஒன்றும் முடிவில்லை ஆரம்பம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எபிசோடை வந்து முடிக்கிறாங்க. அடுத்த எபிசோடில் நம்ம ஜாலியாக அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு எக்ஸைட்டோடு காத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் நிறைய வந்து போக்கிமான் சீரீஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கோம், சன் அண்ட் மூன் அல்ட்ரா, சன் அண்ட் மூன் லெஜெண்ட், அதுக்கப்புறமா XYZ, இது எல்லாமே இல்லைனா ப்ளேலிஸ்ட்டில் போய்ட்டு பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க.